எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வழமை போல ஒவ்வொரு விடயங்கள் அன்றாடம் உங்களுக்கு தேவையான கணினி தொடர்பான விடயங்களை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இந்த பிடிஎஃப் ஃபைல் நாங்கள் அடிக்கடி எல்லாருக்கும் இப்போ பிடிஎஃப் இப்போ ஒரு பொது இதை ஒன்றுக்கு கூடுதலாக இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் பயன்படுத்தப்படுது. பல விடயங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலை பார்க்குறதும் அந்த பிடிஎஃப் ஃபைலை சைன் பண்ணி கொடுக்குறதும் அப்படி இதுகள் நடந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் ஒரு பிடிஎஃப் ஒரு வேர்ட் ஃபைல் இல்லாமல் ஒரு பிடிஎஃப் ஃபைல் அந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் சில நேரம் சின்ன கரெக்ஷன்கள் செய்ய வேண்டிய கட்டமும் இருக்குது. அப்போ அப்படியானதுகளை எப்படி செய்யலாம் அந்த பிடிஎஃப் ஃபைல் தொடர்பாக நான் கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு படம் ஒரு பிடிஎஃப்ல வருதுன்னு வைப்போம். அந்த பிடிஎஃப்ல அந்த படத்தை நீங்கள் எப்படி வேர்டில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஜேபேக்கோ அல்லது பிஎன்ஜி ஃபைல்லையோ இருந்தால் நீங்கள் வேர்டில் போய் இன்சர்ட் பிக்சர்ன்னு சொல்லி நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுவீங்க. அதே போல் ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் ஒரு படம் இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது நீங்கள் உங்களோட புத்தகத்தில் போட வேண்டிய ஒரு நேரத்தில் எப்படி அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் போடுவீங்கள். இதுதான் நான் இப்போ முதல் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ், ஒரு கட்டாயம் எல்லாருக்கும் தேவையான விடயம். நான் இப்போ உங்களுக்கு உண்மையில் இன்சர்ட் பிக்சருக்கால போய் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலை வேர்டிலேயோ அல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்லேயோ போட முடியாது. ஏன்னா அது பிடிஎஃப் ஃபார்மேட். அப்போ அதை எப்படி போடலாம் என்றதான் நான் இப்போ முதல் தரப்போட டிப்ஸ். அப்போ அதுக்கு என்ன செய்யணுமெண்டா, இப்போ நான் என்னுடைய இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஸ்க்ரீன் தெரியுதா உங்களை எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. சரி, ஓகே. அப்போ இப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஒரு என்னுடைய வேர்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன்னா, ஒரு வேர்ட் ஃபைலில் நாங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலை போடணுமென்று வைப்போம். சரியா? ஹலோ, சரி, இணையங்க ஐயா, இணையங்க தொடங்கிட்டோமா? ஓகே. மன்னிக்கணும். அப்போ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டை இப்போ எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு பிடிஎஃப் ஃபைலை நாங்கள் இன்சர்ட் பண்ணணும் என்று சொன்னால், பாருங்க, இன்சர்ட் பிக்சருக்கால நிச்சயமாக போயிடலாம். ஏன்னா அதில் போனால் இப்போ அந்த பிக்சர் ஃபைல் ஃபார்மேட்டுகள் தான் கேட்கும். அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும் என்றால், இன்சர்ட் ஆப்ஜெக்ட் என்று இருக்கும். மேலே இன்னொரு இடத்துல இன்சர்ட் ஆப்ஜெக்ட் என்று இருக்கும். இந்த இன்சர்ட் ஆப்ஜெக்டுக்கு போய் நீங்கள் வேற பிடிஎஃப் இல்லாட்டி எக்ஸல்ல இருக்கிற ஒரு அட்டவணை போல பல விடயங்களை நீங்கள் இங்கே கொண்டு வர முடியும். அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு பிடிஎஃப் வேணும் என்றால் இதில் போனால் இங்கே பாருங்க, ஃபாக்ஸிட் பிடிஎஃப். இந்த கம்ப்யூட்டரில் ஃபாக்ஸிட் என்ற பிடிஎஃப் இருக்கிறபடியாக அது ஃபாக்ஸிட் என்று காட்டுது. ஆனால் இல்லாட்டி ஏதோ ஒரு பிடிஎஃப் என்று காட்டும். சரியா? அப்போ நாங்கள் அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணிட்டு, ரைட், அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் டைப்புக்கு பிடிஎஃப் என்று போட்டுட்டு, நான் இப்போ இதில் ஓகே என்று போட்டேன்னுண்டா எங்களுக்கு எங்களோட கம்ப்யூட்டரில் போய் ஒரு பிடிஎஃப் ஃபைலை எடுக்கக்கூடிய மாதிரி வரும். அந்த
ஃபைல் செலெக்ஷன் வரும். அப்போ நான் என் ஃபோல்டர்ஸில் போய் ஒரு PDF ஃபைலை நான் எடுக்க போகிறேன். சரியா? நான் ஃபோல்டரில் போய் இப்போ வந்து இதில் ஒரு PDF ஃபைல் இருக்குது, பிக்சர் போல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, நான் எடுக்க போகிறேன். சரியா? சரி, இல்லாட்டி அதை விட்டுட்டு வேறு ஒன்று எடுப்போம். ஏனென்றால் மிக்சர் மாதிரி இருக்கிறத பார்க்குறேன். பரவாயில்ல, நான் அதுக்கே போகிறேன். சரி, இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து எங்களுக்கு அந்த ஃபைல் வந்து இந்த வேர்டில் வந்துட்டு பிடிஎஃப்ல இருந்தது. அப்படி இருந்தும் அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடுது. சரியா? அப்போ பிடிஎஃப் ஃபைலை வேர்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்சர்ட்டில் போய் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி, இந்த ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணதுக்கு பிறகு அதில் வர ஃபைல் டைப்பில் நீங்களே பிடிஎஃபை கிளிக் பண்ணி போட்டு பிடிஎஃபை கொண்டு போடலாம். அது மாதிரி டெக்ஸ்ட், சும்மா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேறு டெக்ஸ்ட்டுகள் இருந்தாலும் டெக்ஸ்ட் ஃபைலில் இருந்து கொண்டு போடலாம். வேறு சில ப்ரோக்ராம்களில் இருந்து கொண்டு போடலாம். சரியா? அடோப் அக்ரோபேட் அது PDF தான். மற்றது வேறு வேறு ப்ரோக்ராம்கள் எக்ஸலில் இருந்து கொண்டு போடலாம். பவர் பாயிண்டில் இருக்கிற ஒரு ஸ்லைடை கொண்டு போடலாம். சரியா? பெயிண்ட் ப்ரஷில் இருக்கிற ஒரு பிக்சரை கொண்டு நேராக பெயிண்ட் ப்ரஷில் இருந்து கொண்டு போடலாம். இப்படி பெயிண்ட் ப்ரஷ் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி இருந்தால் அது பெயிண்ட் ப்ரஷ் பிக்சர் ஃபைல் இல்லாட்டிலும் பெயிண்ட் ப்ரஷ் பிக்சரை கொண்டு வரலாம். அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ வேர்ட் பேட் அண்ட் உங்களில் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள் இருக்குது, வேர்ட் பேட் அதுன்னு சொல்லி. அப்போ அதுகளில் நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணி இருந்தால் அதை கூட நீங்கள் கொண்டு இங்கே போடலாம். அப்போ இது வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு விடயம். ஒரு கேள்வி. சரி, செய்யக்க ஃபாண்ட்கள் எது மாறி வர்ற பிரச்சனை வராதா? இல்லை, இப்போ பிடிஎஃப் வந்து இது ஒரு பிக்சர் மாதிரி, அந்த பிடிஎஃப் வந்து பிடிஎஃப்க்குள்ளே ஒன்று மாறாது, அப்படியே வரும். அப்படியே வரும். நாங்க அதை பிறகு எதுவும் எடிட் பண்ணலாமா? இல்லை இல்லை, அது நீங்கள் அது ஒரு பிக்சர் ஃபைல் மாதிரி தான் இதில் வருது. அதுக்குள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணிடலாது. ஒரு பிடிஎஃப் எடிட் பண்ணுறதுக்கு நான் இப்போ சில எடிட்டுகள் ஒரு லிமிட்டட் செய்யலாம். அதுக்கு என்ன மாதிரின்றதையும் நான் அப்படியே கரைக்க போகிறேன். இது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அது பிக்சர் ஃபார்மேட்டில் இல்லை, பிக்சரை கொண்டு போடுற மாதிரி அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து சில நேரங்களில் தங்களோட ஃபைலை பிடிஎஃப்லேயே அனுப்பிவிடும், ஜேபேக் அதெல்லாம் அனுப்பாமல். அப்போ நீங்கள் திருப்பியாவே எங்களுக்கு இதில் தர சொல்லி கேட்காமல் அந்த பிடிஎஃப்ஏ சாரி ஒரு பிக்சர் ஃபைல் மாதிரி நீங்கள் கொண்டே போடலாம். இது நாளாந்தம் தேவைப்படுற ஒரு விடயம். அதுதான் நான் இப்போ சொன்னேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு பிக்சர் ஃபைலை ஒரு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் கூட போடலாம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் நேரங்களில் சில டிசைனுகள், கிரீட்டிங் கார்டு அப்படி இப்படி நீங்கள் செய்வீங்க. அப்போ அதுகள் எப்படி செய்கிறோன்னு நாங்கள் முந்தி பார்த்து நாங்கள் பிறகும் திருப்பியும் புறாக்கள் இல்லை நாங்கள் திருப்பி செய்து கொண்டு போகிறபடியே பிறகும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை வந்துட்டு இங்கே வந்து நான் போடணுமெண்டா திருப்பி உங்களுக்கு தெரியும் அநேகமாக இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த ப்ரோக்ராம்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி
ஒன்றில் இருந்தால் அது மற்றதிலும் இருக்கிற மாதிரி காணலாம். அதே மாதிரி தான் அப்போ வேர்டில் இருக்கிற மாதிரி இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸர்லையும் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் என்றதுக்கு போயிட்டு அங்கே போய் நாங்கள் திருப்பி எங்களோட பிடிஎஃப் ஒன்றை ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் அங்கே காட்டும். அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து இங்கே போடக்கூடிய இருக்கும் செலக்ட் பண்ணி. இப்போ இதில் வந்து இப்படி வருது. பிறகு நீங்கள் சைஸை மாற்றலாம். இப்போ சின்ன வந்துன்னா நீங்கள் பிறகு உங்களோட தேவைத்தக்க மாதிரி இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட். இது அப்படியே வேர்டில். அப்போ நீங்கள் ஒரு புத்தகங்கள் அப்படி பிடிஎஃப் வேர்டில் செய்யக்க கூட சில விஷயங்கள் பிடிஎஃப்ல இருக்குது, அது வேர்டில் இல்லை. அப்போ நீங்கள் அதை அப்படியே போட போகிறீங்கள்னு சொன்னாலும் அந்த புத்தகங்களில் பிடிஎஃபை நீங்கள் இப்படி கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சரியா? அப்போ சில பேஜஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை வேர்டில், அப்போ அப்படியே இருந்ததே அப்படியே பிடிஎஃப்ல போட போகிறீங்க வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் லெட்டர் செய்கிறீங்க, சில பேர் தங்களுடைய அக்கத்தை வந்து ஒரு பிடிஎஃப்ல அனுப்பி இருக்கலாம் என்று சொன்னால் நீங்கள் அந்த பிடிஎஃபை இப்படியே கொண்டு இன்சர்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு போட்டுட்டு பிடிஎஃப் அந்த ஃபைலை போய் உங்களோட கம்ப்யூட்டரில் செலக்ட் பண்ணி கொண்டு போடலாம். இது நான் ரிடியூஸ் பண்ணியிருக்கிறபடியே அவங்களுக்கு தெரியல. மற்றும்படி இதை நீங்கள் பெருப்பிச்சிங்களா உங்களுக்கு தேவை தக்க மாதிரி நீங்கள் அதை பெருப்பிச்சு கொள்ளலாம். அப்போ எப்படி பிடிஎஃப் ஃபைல்களை நேரடியாக நீங்கள் பயன்படுத்தலாம், சரிதானே? அதுக்கு தான் நான் இப்போ காட்டினேன். இப்போ இதே மாதிரி இப்போ அப்படியே கொண்டு வரக்கூடிய இருக்கு. மற்றும்படி நீங்கள் பிடிஎஃப்பை வந்து இப்போ நாங்கள் ஒன்று பார்த்தோம் பிடிஎஃப் எப்படி எடிட் பண்ணலாம்ண்டு. அதுக்கு நான் இப்போ திரும்ப நான் வேர்டுக்கு போகிறேன். சரி, இதை இப்போ அழிச்சிடுவேன். இப்போ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்டுக்கு கொண்டு வரலாமா என்ற ஒரு இதை பார்ப்போம். பொதுவாக வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வேர்ட் வந்து ஓரளவுக்கு ரீசன்ட் வேர்ஷனாக இருந்தால் அந்த வேர்ட்டுக்கு கொண்டு வர சுவமாக இருக்கும். ஆக பழைய வேர்ஷன்களில் சில நேரம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக கெட்டடியான தேவையில்லை, ஓரளவுக்கு. சரி, அது எந்த வேர்ஷனில் இருக்குது அதில் இல்லைன்றதை நான் அப்படி நுட்பமாக பார்க்கணும். நான் பார்க்கல. சரி, இப்போ நாங்கள் வேர்டை திறந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலை வேர்டில் திறந்து எடிட் பண்ண போகிறோம். அது சாத்தியமா என்று பார்ப்போம். அப்போ நாங்கள் ஃபைலுக்கு போய் இதில் ஓப்பனுக்கு போய் நாங்கள் ஒரு ஒரு பிடிஎஃபை திறப்போம். இப்போ இதில் யாப்லேஷன் இருக்குது, நான் இதை திறக்கிறேன். இப்போ இருக்குது Word will now convert your PDF to an editable Word document. This may take a while. The resulting Word document will be optimized to allow you to edit the text. So it might not look exactly like the original PDF, especially if the original file contained lots of graphics. அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிடிஎஃப்ல படமும் அதுகளும் சேர்ந்திருந்தா இல்லை, தனியாக டெக்ஸ்டாக இருந்ததுண்டா உங்களை கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய இருக்கும். இப்போ நான் இப்போ ஓகே என்று போடுறேன். இப்போ பாருங்க, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இது பிடிஎஃப்ல இருந்தது, அது இப்போ வேர்டில் வந்துட்டு. ஆனால் தமிழில் இங்கே முந்தி வந்து பழைய வருஷனில் இங்கிலீஷ் மட்டும் சும்மா செய்யக்கூடிய இருந்தது. இப்போ தமிழ் கூட வருது. அப்போ இப்போ நாங்கள் இந்த ஃபைலில் போய் இதுக்கு டைப் பண்ணலாமா என்று பார்த்தா நாங்கள் இங்கே இருக்கிற ஃபார்மேட்டில் இது இப்போ நினைக்கிறேன் இது வந்து பாமினி ஃபண்டில் இருக்குது. எங்களுக்கு மேலதிகமாக என்ன செய்யணும் என்றாலும் விடுது. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் என்றால் இதில் போய் கூட குறைய அழித்து
மேலதிகமான விவரத்தை போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை வந்து திருப்பி வேர்டிலையும் சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். சேவ் ஆஸ் என்று போட்டுட்டு நீங்கள் போய் வேர்ட் ஃபைலாயும் கொண்டு வந்து அதையும் வச்சிருக்கலாம். அதே நேரம் திருப்பி நீங்கள் பிடிஎஃபை மாற்றணும் என்றாலும் போய் பிடிஎஃபை மாற்றலாம். அப்போ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்டில் உங்களுக்கு கொண்டு வந்து அதில் வந்து டைப் பண்ண முடியுது. இப்போ அண்மை காலங்களில் வந்த வேர்டில் இது சாத்தியமாக இருக்குது. ஆனால் சில பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுகள் மிகவும் பழைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுகளில் எவ்வளவு தூரம் வருமென்று தெரியாது. நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். சில நேரங்களில் அந்த ஃபொண்டுகள் உருவாக்கப்பட்ட விதத்தை பொறுத்து சிலதுகளில் கஷ்டம் இருக்கலாம். பொதுவாக கணனியில் தட்டச்சு செய்து கணனியில் அதை சேவ் பண்ணி பிடிஎஃபை மாற்றப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் பிடிஎஃப்ல இருந்தால் அது இலகுவை இதனக்கூடிய இருக்கும். ஸ்கேன் அந்த ஃபாண்ட்டுல அடிச்ச ஃபாண்ட்டும் இப்ப நாங்க போடுறதும் சில இடங்கள்ல பட்டியெல்லாம் எழுத்துகள் வருது. ஏனென்றால் அது வந்து எல்லாத்திலும் நீங்கள் அண்மையில் வேர்டில் டைப் பண்ணி பிடிஎஃபை மாற்றி உங்களை கொண்டே அனுப்பியிருந்தால் உங்களுக்கு இலகுவே அதை போய் மாற்றக்கூடிய இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பினோம்னு வைப்போம் ஒரு புத்தகத்தில் இருந்து, அதுகளை நீங்கள் எடிட் பண்ண முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அது வந்து ரீடபிள் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு லிமிட்டட் தான் செய்யலாம். சரி, அப்போ தட்டச்சு செய்து வேர்டில் இருந்து கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் அனுப்புறதுகளை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடிய இருக்கும். இப்போ நாங்கள் ஆங்கிலம் இப்போ இதை விடுவோம். ஆங்கிலத்தில் உள்ள ஒரு ஃபைல் ஒன்றை திறப்போம். தமிழை விட ஆங்கிலத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்டை கொண்டு வரக்குள்ள அது கூடுதலாக சாத்தியமே இருக்கும். இப்போ இது சில இடங்கள்ல இப்போ இதில் பாருங்க படங்கள் இதுகளெல்லாம் சேர்ந்த ஒரு படம், ஒரு பிடிஎஃப். அப்போ இங்கே வந்து சில பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்க. வெவ்வேறு ஃபொண்டுகளில் இருக்குது. சிலது இதுகளெல்லாம் வந்து வேறு ஃபொண்டில், அதாவது யூனிகோடில் இருக்குது. சிலது ஆங்கிலத்தில் இருக்குது. அப்படி கலந்த ஒரு டாக்குமெண்ட் படங்களும் இருக்குது. அப்போ சில பிரச்சனைகள் இங்கே வருது. ஒரு குறிக்கப்பட்ட பெர்சன்டேஜ் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் 100% ரெண்டு மொழியும் சேர்ந்திருக்கிறபடியா இல்லை பிரச்சனை இருக்கு. சரி, இனி நாங்கள் ரொம்ப ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பார்ப்போம். மாறி வந்ததுல போய் மாத்தலாம் நாங்க. நீங்கள் சில நேரங்களில் அது கூட பயனுள்ளதான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில அந்த பிடிஎஃப்ல இருந்து ஓரளவு கூடுதலான விஷயத்தை நீங்க எடுக்க முடியுமாண்டா மிச்சத்தை டைப் பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை தானே. 100% இல்லாமலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இதை பாருங்க, இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் உள்ள டாக்குமெண்ட். மற்ற மேலே வந்து எனேபிள் எடிட்டிங் நீங்கள் செய்யணும். அப்போ எடிட் பண்ண விடும். அது பொதுவாக வீட்டிலேயும் வராது தானே. சரி, இப்போ இது வண்டங்களுக்கு செய்ய விடுதான்னு பார்ப்போம். டைப் பண்ண விடுது, இடைகளில் போய் டைப் பண்ண விடுது. சரியா? இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நெட்டில் இருந்து நாங்கள் இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து காப்பி பண்ணி
காப்பி பண்ணி சேவ் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். அப்படி இருந்தும் எங்களுக்கு எடிட் பண்ணக்கூடியதாக இருக்குது. சரியா, வேர்டில் வச்சு எடிட் பண்ணக்கூடியதாக இருக்கு. சரி, நீங்கள் அப்போ ஆங்கிலமும் பார்த்தோம், தமிழும் பார்த்தோம். இப்படி நீங்கள் செய்து பாருங்க. பிடிஎஃப் ஃபைலை வேர்டில் வச்சுட்டு வந்து சின்ன எடிட்டுகள் சில நேரங்களில் ஒரு பிடிஎஃபை எடிட் பண்ணி எடுக்க வேண்டிய கட்டம் வரும். அப்படியான நேரங்களில் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதை தவிர உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ வந்து ஒரு பிடிஎஃப்ல ஒரு ஃபார்ம் ஒன்று வருது, அதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அல்லாட்டி ஒரு பிடிஎஃப்ல கணக்க தேவைகள் இருக்கும். இப்போ ஒரு பிடிஎஃப் ஒரு புத்தகம் வந்து வருது, பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் சில பக்கங்களை டிலீட் பண்ணணும். அல்லாட்டி ஒரு புதுசான ஒரு பிடிஎஃப் ஃபைலை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் சில சேஞ்சுகள் செய்யணும். அல்லாட்டி இப்போ அப்படி இருக்குது. அப்போ அதுகளில் வந்து இப்போ நிறைய ஆன்லைனில் இலவசமாக உங்களுக்கு பிடிஎஃப் எடிட்டிங் ப்ரோக்ராம் கிடைக்குது. பிடிஎஃப் எடிட்டிங் ப்ரோக்ராமை நீங்கள் வேண்டுறன்னு சொன்னால் சரியான எக்ஸ்பென்சிவ். முக்கியமாக இந்த அடோப் அக்ரோபேட் இந்த ப்ரோக்ராம் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். அதில் போனால் பிடிஎஃப்ல நீங்கள் எடிட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், ஒரு பக்கத்தை அழிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த ப்ரோக்ராம் சரியான எக்ஸ்பென்சிவ். ஆனால் இப்போ வந்து சில பிடிஎஃப் ப்ரோக்ராம்கள் கொஞ்சம் விலை உறைஞ்ச வேண்டக்கூடிய மாதிரி வந்து கொண்டிருக்கு. அல்லாட்டி இலவசமாக நீங்கள் ஆன்லைனில் போய் பிடிஎஃப் கம்பைன் பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹை பிடிஎஃப், ஹெச்ஐ பிடிஎஃப் இருக்குது. அப்படி நிறைய பிடிஎஃப்ல எடிட் பண்ணுறக்கூடிய பிடிஎஃப் எடிட்டிங் என்று போட்டால் ஆன்லைனில் நிறைய வரும். அதுகளில் போய் நீங்கள் கம்பைன் பண்ணலாம், ஃபைல்களை டிலீட் பண்ணலாம், ஒன்றில் போய் எடிட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அதே நேரம் சில இலவசமான ப்ரோக்ராம்கள், இப்போ ஃபாக்ஸிட் பிடிஎஃப் ரீடர் என்ற ப்ரோக்ராம் இப்போ நான் வச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து இலவசமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், ஃபாக்ஸிட் பிடிஎஃப் ரீடர். ஆனால் இந்த ஃபாக்ஸிட் பிடிஎஃப் ரீடர் என்று சொன்னாலும் இது வந்து ஓரளவுக்கு ஃபைல்களை எடிட் பண்ணவும் விடுது. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். முதல் ஃபாக்ஸிட் பிடிஎஃப் அது மாதிரி நிறைய இருக்குது. தனியாக இதுதான் ரெண்டு இல்லை, இலவசமாக நீங்கள் ப்ரோக்ராமை எடுத்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் வச்சிருக்கலாம். அப்போ அந்த ப்ரோக்ராமில் அது ரீடர் ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஓரளவுக்கு எங்களுக்கு சில ஃபைல்களை அதுக்குள்ள எடிட் பண்ணவும் விடுது. அப்போ இதில் வந்து இந்த ப்ரோக்ராமை நான் வச்சு பார்த்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ரோக்ராமை எடுத்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, மேலே கமெண்ட் ஒரு பிடிஎஃப் இதுக்குள்ள போய் நீங்கள் வந்து இதேட்ட எடிட்டுக்கும் இருக்குது. இப்போ அது கொஞ்சம் காசுக்கு வேண்டணும். அக்ரோபேட் பிடிஎஃப் மாதிரி அவ்வளவு விலை இல்லை, ஓரளவுக்கு விலையாக இருக்கும். அல்லாட்டி அவன்ட்டு ஆன்லைனில் போய் இலவசமாக நீங்கள் பண்ணலாம். அப்போ இங்கே பாருங்க, இதுலேயும் வந்து இது கூட இருக்கும். ஒரு பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஜேபேக் ஃபைலை எப்படி மாற்றுவீங்கள், அதுக்கு நான் இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். ஆனால் ஆன்லைனில் போய் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை ஜேபேக்காக மாற்றலாம். இப்போ உண்மையில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கூகுளில் போட்டால் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் வந்து கிடைக்கும்.
அதை வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்யலாம். அந்த அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் உண்டு, உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்க, பிடிஎஃப்ல இருந்து ஜேபேக்கு எப்படி செய்யலாம், ஜேபேக்கில் இருந்து பிடிஎஃப் எல்லாம் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் இலவசமே. அப்போ என்ன ஆன்லைன்லேன்னு சொல்லக்குள்ள நீங்கள் போகணும், அங்கே உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணணும், அப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண விடும். அப்போ அப்படித்தான் செய்யணும் ஆன்லைனில் செய்கிறேன்னா. அப்போ உங்களோட ஃபைல் வந்து அதை சேவ் பண்ணி தான் செய்யலாம். அதில் அப்லோட் பண்ணணும், பிறகு மாற்றணும், பிறகு நீங்கள் திருப்பி பாதுகாப்பு தான். அது எல்லாமே சேஃப்டியாக தான் வச்சுருக்கேன். சில டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்படி சேவ் பண்ண முடியாண்டா இதுகளுக்கு போகாதீங்க. மற்றது இப்போ பிடிஎஃப்ல இருந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை பவர் பாயிண்டாக மாற்றலாம். பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வரும். பவர் பாயிண்டில் இருக்கிறத பிடிஎஃப்க்கு கொண்டு வரலாம். ஸ்லைடை நீங்கள் பிடிஎஃப் மாற்றலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன் டூல்ஸில் போய் பார்க்கலாம். இந்த ஃபக்ஸிட் ஆன்லைன் டூல்ஸ்லேயே நீங்கள் போய் செய்யலாம். ஃபக்ஸிட் ப்ரோக்ராமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் வைக்கலாம். பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்கள் செய்கிறதுக்கு. சில நேரம் இப்போ உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பினா நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும், அதில் ஒரு சைன் பண்ணணும். அப்படின்றதுக்கு இந்த இந்த ஃபக்ஸிட் பிடிஎஃப் ரீடரே நீங்கள் அதிலேயே செய்து கொள்ளலாம். அப்போ இந்த இதில் போய் நீங்கள் சில கமெண்ட்டுகளை போடலாம். அல்லாட்டி இப்போ கமெண்ட் போட்டுட்டு பிறகு நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்டை திறந்தால் தான் அதை விடும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை திறக்க இதுக்கும் அடோபிக்கும் தொடர்பு இருக்கா சார்? சில வேளை அடோபியில நாங்க சில இப்படி கமெண்ட்ஸ் அனுப்பக்கூடியதா இருக்கு. இல்லை, இப்போ அடோபி வந்து என்ன ஒரு பிடிஎஃப் ப்ரோக்ராம். அடோபியில் பிடிஎஃப், ஃபோட்டோஷாப் அப்படி எல்லாமே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க, நான் ஒரு டாக்குமெண்ட் அப்போ அடோபின்றது ஒரு ஒரு ரேட் நேம். அதேட்ட பிடிஎஃப் ரீடர், பிடிஎஃப் ரைட்டர் எல்லாம் இருக்குது. ப்ரொவிஷனலாக பிடிஎஃபோட எல்லா வேலையும் செய்யலாம். பிடிஎஃப் எடிட்டர், ப்ரொவிஷனல் அடாப் பிடிஎஃப் எடிட்டர் இருந்தால், ஆனால் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரோக்ராம். ஆனால் இப்போ அதை விட விலை குறைஞ்ச அதே வேலையை செய்யக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்களும் இலவசமாக ஆன்லைனில் போய் செய்யக்கூடிய மாதிரி நிறைய தளங்களும் இப்போ இருக்கிறபடியாக அந்த ப்ரோக்ராமை வேண்டோணுமெண்ட் இல்லை. ஆனால் அதில் உருவாக்கின பிடிஎஃப்பும் இந்த பிடிஎஃப்களும் ரீட் பண்ணும், எல்லாம் ஒன்று தான், யூனிக் தான். இந்த பிடிஎஃப் எல்லாம் ஒரே மாதிரி தான் செயற்படும். பயிலை பொறுத்தளவில் எல்லாம் பிடிஎஃப் தான். இப்போ நான் இப்போ கொமெண்ட்டுக்கு போகிறேன்னா, கொமெண்ட்டுக்கு போயிட்டு இப்போ பாருங்க, இப்போ ஒரு இடத்துல சைன் பண்ணணுமெண்டா நீங்கள் இப்போ டைப் ரைட்டரை எடுத்துட்டு ஒரு இடத்துல இதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன் சைனண்டா. அப்போ நான் இதில் போட்டுட்டு சரியா இதில் வந்து நீங்கள் இப்போ டைப் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணலாம். அல்லாட்டி இப்போ நீங்கள் சைன் பண்ணணுமெண்டா நீங்கள் பென்சிலுக்கு போயிட்டு, இப்போ இதில் வந்து ஒரு பென்சில் மாதிரி வரும். இப்போ நீங்கள் இதில் வந்து இப்படி சைன் பண்ணி விடலாம். ரைட், இந்த மவுஸை அமர்த்தி கொண்டு கீறலாம். அப்போ அப்படி சைன் பண்ணலாம். சரியா? அப்போ பிடிஎஃப் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் சைன் பண்ணணும், அல்லாட்டி சில இடத்துல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் வருது, அதை ஃபில் பண்ணி போட்டு நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும். அப்படியே அதுக்கு வந்து இப்படி பாக்ஸிட் பிடிஎஃப் மாதிரி இலவசமான ப்ரோக்ராமை நீங்களே வச்சு கொள்ளலாம். அல்லது ஆன்லைன்லேயும் இந்த வசதிகள் ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டிங்கில் போயும் நீங்கள் செய்யலாம். அப்போ இது ஒரு உண்மையாக பாக்ஸிட் பிடிஎஃப், இது ரீடர். இது இந்த ரைட்டர் ரெண்டாக காசுக்கு வேண்டணும், ஆனால் ரீடர் ஃப்ரீ. ஆனால் அது ரீடராக இருந்தாலும் இங்கே கணக்கை எடிட் பண்ண கணக்கை இங்கே ஆப்ஷன்கள் இருக்குது. இங்கே வேறு ஃபைல் அட்டாச் பண்ணலாம், அப்படி நிறைய ஆப்ஷன்கள் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. சரியா? அப்போ நான் இப்போ சொன்னதை திருப்பி சமரைஸ் பண்ணினா, பிடிஎஃப் ஃபைல் ஒன்றில் நீங்கள் எடிட்டிங்கள் செய்யணும், இல்லாட்டி அந்த ஃபைல் ஏதாவது சேஞ்சுகள் செய்யணும். அப்படியான நேரங்களில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் என்றால்,
சில ஆப்ஷன்கள் இருக்குது. சில நேரம் வேர்டில் அந்த ஃபைலை திறந்து அங்கே எடிட் பண்ணலாம். அல்லாட்டி பிடிஎஃப் ஆக்சிட் பிடிஎஃப் ரீடர் மாதிரி இலவசமான பிடிஎஃப் ப்ரோக்ராமுகள் கொஞ்சம் ரைட்டிங் செய்யக்கூடிய எடிட் பண்ணக்கூடிய இலவசமான ப்ரோக்ராமில் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் பாவிக்கலாம். அல்லது ஆன்லைனில் போய் அவற்றை நீங்கள் இலவசமாக பிடிஎஃப் எடிட்டிங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலில் பற்றி நாங்கள் இப்போ இதுவரை தெரியாத சில விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி பிடிஎஃப்பில் பல வேலைகளை நீங்கள் செய்கிறதுக்கும் அது அந்த வேறு ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கும் அப்படி இப்படி எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். இதுகளை நீங்கள் செய்து பாருங்கோ. செய்து பார்த்தா இப்போ பிடிஎஃப் ஃபைலோட நீங்கள் கூடுதலாக உதவியாக இருக்கும். இப்போ நான் எனக்கு இது வந்து ஒரு பிடிஎஃப். இப்போ இது வந்து ஒரு இதாக இருக்குது, ஒரு பிக்சரில் இருக்குது. சரியா? இப்போ இதை வந்து நீங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் கொண்டு காட்டின மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரலாம். ஆப்ஜெக்ட் இன்சர்ட்டுகளால் கொண்டு வரலாம். அல்லாட்டி இப்போ நாங்கள் இப்படி இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் திருப்பி இந்த வேர்டு எடுத்து அதுக்குள்ள என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். அப்படி பிடிஎஃப் ஃபைல்களோட நிறைய ஆப்ஷன்களை நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். சரிதானே? பிடிஎஃப் ஃபைல்களை கேண்டில் பண்ணுறதுக்கு நான் தந்த டிப்ஸ்களை பயன்படுத்தி செய்து பாருங்க. மேலே மேலே நீங்கள் பிடிஎஃப் சம்மந்தமாக கேள்வி இருந்தால் நீங்களே கூகுளில் போட்டு தேடி இன்னும் கூட கூட படித்து கொள்வீங்கள். அப்படி என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நண்பராக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த பிடிஎஃபோட சேர்த்து. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்குது, ஒரு படம், அது படம். இதை நீங்கள் ஜேபேக்காக மாற்றணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் போய் அந்த ஃபைலை அனுப்பி திருப்பி மாற்ற விரும்பவில்லை ஏதோ ஒரு காரணத்தால். மேபி அந்த ஒரு பொதுவான இடத்துல உங்களோட ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ண விரும்பவில்லை அப்படி என்று வச்சுக்கொள்வாங்க. சரி, அப்போ என்ன, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் ஜேபேக்காயோ பிஎன்ஜியாயோ மாற்றணும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற இலவசமான இடங்களுக்கு போய் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டோ என்னவோ இருக்கலாம். இப்படியான நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கும் ஒரு வழி ஒன்று நான் காட்டித்தான். நான் முந்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். சொன்ன சரி சொல்லாட்டிலும் இந்த ப்ரோக்ராமை பற்றி நான் உங்களுக்கு கலைச்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன் சொல்லுவார். சினிப்பிங்கா சார். அந்த என்ன சினிப்பிங். யா, அப்போ அந்த சினிப்பிங் டூல் ஒன்று இருக்குது. நான் அது உங்களுக்கு முதல் சொன்னேன். அப்போ என்னென்னா சினிப்பிங் டூலில் என்ன செய்யண்டாலும் ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் பொதுவாக அந்த டெக்ஸ்ட்டுகள் அதுகளை எப்படி பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்துகிட்டு வரலாம்ன்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதில் வந்து நீங்கள் படத்தை கூட நீங்கள் வேண்டலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்னுடைய இதில் போய் ஏதோ ஒரு படம் ஒன்றை கொண்டு வர போகிறோம். சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம் ஒன்று இங்கே கழிச்சோம். சரி, வேலை பார்ப்போம். இந்த இதில் ஒரு இந்த கவர் பேஜ் எடுப்போமா? இந்த சரி, இப்போ இந்த இது வந்து வருது. இப்போ இதில் இருந்து இது ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல இருந்து முழுமையாக நீங்கள் பிடிஎஃப்க்கு மாற்றலாம். முழுமையாக மாற்றணும். இதை முழுக்க ஜேபேக்கு மாற்றலாம். இதை நீங்கள் ஜேபேக்கு மாற்றணும்னா என்ன செய்யலாம் என்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் ரிடியூஸ் பண்ணுங்க அந்த சைஸை உங்களால் அந்த ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் வச்சு எடுக்க போகிறோம். தெரியும், இப்போ ஸ்க்ரீன் பிரிண்ட் மாதிரி நாங்கள் இந்த சினிப்பிங் டூலை வச்சு இப்போ இது ஒரு பிடிஎஃப்ல இருக்குது. இந்த ஜேபேக் எனக்கு வேணும். இது ஒரு படமாக இருக்குது. அப்போ என்ன செய்வேன்டா, இந்த சினிப்பிங் டூல் உங்களோட எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும் சினிப்பிங் டூல். அப்போ இவரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்படி வேணும். முந்தைய நான் பாவிச்சிருக்கிறேன். இப்போ இதில் நியூ அண்டு போட்டுட்டு, சரியா, நியூ அண்டு போட்டுட்டு நீங்கள் இந்த உங்களுக்கு தேவையான அந்த ஏரியாவை
அந்த பிடிஎஃப் அதுக்கு ஒரு போர்ஷனாக இருக்கலாம் அல்லது முழுசாக இருக்கலாம். எனக்கு இந்த முழு ஃபைலும் மாற்றணும். அப்போ இப்படி எடுத்துட்டேன். சரிப்பா. இப்போ இது இங்கே வந்துட்டுது. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பெயிண்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது ஃபோட்டோ எடிட்டிங் ப்ரோக்ராமுக்கு போய் பெயிண்ட் ப்ராஸ் இரண்டாலும் போய் நீங்கள் அந்த ஃபைலை அங்கே நீங்கள் ஜேபேக்கை போட்டு சேவ் பண்ணலாம். அப்போ நான் பெயிண்ட் 3Dக்கு போகிறேன், பெயிண்ட்டுக்கும் போகலாம், ஏதாவது ஒன்று. அப்போ நான் இப்போ பெயிண்ட் 3Dக்கு போயிட்டு நியூ வந்து போட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் அந்த சினிப்பிங் டூல் வந்து அப்போ வந்து ஒரு கொப்பி மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கு. அப்போ நீங்கள் Ctrl+V அடித்தாலே அந்த எடுத்த படம் வந்து அங்கே வந்துடும். இங்கே வேறு இங்கே வந்துட்டுது. இனியும் என்ன ஒரு குறப் பண்ணி ஏதாவது சின்ன இந்த குறப் பண்ணி எடுக்கணும், சும்மா நியூ ஃபைலில் உணர்ந்து போட்டேன் நான். அப்போ சரியாக அந்த இடத்துல தேவையான இடத்துல கொண்டே விட்டு நீங்கள் இந்த செய்றீங்கள் ஒரு பிடிஎஃப்ல இருந்து ஸ்க்ரீனில் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி போட்டு பிறகு நீங்கள் சினிப்பிங் டூலை பயன்படுத்தி அது ஒரு படம் மாதிரி கிளிக் பண்ணி போட்டு இந்த பெயிண்ட் ப்ரஷில் கொண்டு வச்சு போட்டு இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணலாம். விரும்பின பிக்சர் ஃபைலாக சேவ் பண்ணலாம், இமேஜாக சேவ் பண்ண போறீங்கள். பாருங்க, நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியை சேவ் பண்ணலாம், பிட் மேப்பை சேவ் பண்ணலாம், ஜிஐஎஃப்ஐ டிஐஎஃப்எஃப் எல்லாம் பிக்சர் ஃபைல் தான். எந்த ஒரு விரும்பின இதுலையும் நான் இப்போ பிஎன்ஜியை சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஃபைல் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைலை சேவ் பண்ணி போட்டேன். இந்த ஃபோல்டரில் போடணுண்டா இப்போ அந்த ஃபைல் வந்து பாருங்க, இது வந்து ஒரு பிஎன்ஜியாக இருக்குது. இதே மாதிரி ஜேபேக்கை இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து பிடிஎஃப் இல்லை. ஆரம்பத்தில் இது என்னத்தில் இருந்தது? பிடிஎஃப்ல இருந்தது. இப்போ நான் ஒரு ஜேபேக்கோ இல்லாட்டி ஒரு பிஎன்ஜியோ மாற்றி போட்டேன். பாருங்க, கிளியர் எல்லாம் அதே மாதிரி இதுக்கு ஒரு விதமான குறைவும் இல்லை. ரைட். அப்போ இப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு வேலையை செய்கிறது பல வழிகள் இருக்கும், அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ பிடிஎஃபோட சார்ந்து பிடிஎஃப் தொடர்பாக பல விடயங்களை பார்த்தோம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம், ஸ்னிப்பிங் டூல். ஒரு முழு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் தேவையான இடங்களை மட்டும் கட் பண்ணி உங்களோட பவர் பாயிண்டில் ஒன்று போட போகிறீங்களா எல்லாத்துக்கும் இந்த ஸ்னிப்பிங் டூல். இப்போ முந்தி நான் உங்களுக்கு இப்படியான வேலை செய்யணுமெண்டா ஸ்க்ரீன் பிரிண்ட் சொல்லி தந்தேன். இந்த ஸ்னிப்பிங் டூல் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள்கிட்ட இல்லாட்டி என்ன ஒரு வழி இருக்குது, அதையும் சொல்கிறேன். சரி உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்னிப்பிங் டூலில் காண இல்லை, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஜேபேஜாக மாற்ற போகிறீங்க? ஸ்னிப்பிங் டூலை விட்டுட்டு பார்ப்போம். ஸ்னிப்பிங் டூல் நல்ல யோசனமாக இருக்கும். அது இல்லாட்டிலும் செய்ய முடியாதுன்னு இல்லை. அப்போ நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன், இந்த கவிச்சரம் என்ற இதுக்கு போயிட்டு இந்த இது ஒரு பிடிஎஃப் பாருங்க, இது ஒரு பிடிஎஃப் ஆகிடும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட். ஓப்பன் பண்ண ஸ்க்ரீனில் இப்படி வேணும். இப்போ நீங்கள் உங்களோட தேவையான அளவு இந்த படத்தை நீங்கள் கூட்டி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ நான் ஸ்னிப்பிங் டூலை பயன்படுத்தாமல் எப்படி பிஎன்ஜி கொண்டு வர போகிறேன்னு பாருங்க. அதுக்கு என்ன செய்வீங்க, பிரிண்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும். பிரிண்ட் ஸ்க்ரீன் சரியா, பிரிண்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும். அப்போ இதில் நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு சரியா பாருங்க, அது பிரிண்ட் ஸ்க்ரீனும் இதுவும் ஒரே மாதிரி தான். இந்த ப்ரோக்ராம் இருந்துன்னா டக்கண்டு ஆட்டோமேட்டிக்காக சினிப் வந்து எடுத்துடுவார். ஏன்னா அது பிரிண்ட் ஸ்க்ரீன் மாதிரி தான் தொழிற்படுறது. அப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன் இந்த ஸ்னிப்பிங் டூலில் கேமரா மாதிரி காட்டியிருக்கு, அதுதான் நாங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனால் செய்யலாம். சரியா சரி. இப்போ நான் திருப்பி நீங்கள் படம் மாதிரி எடுக்கிறேன்னா ஸ்னிப்பிங் டூல் இருக்கிறபடியாக நான் அப்படி எடுக்கிறேன். வீடியோ கூட நீங்கள் இதில் ஸ்னிப் பண்ணி எடுக்கக்கூடிய இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இருக்கு வீடியோ கூட. சரி. அப்போ நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனை பாவிச்சுட்டு திருப்பி கொண்டே உங்களோட பெயிண்டில் போய் இதில் நியூ ஹண்டு போட்டுட்டு திருப்பி நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததை நீங்கள் இப்படி கொண்டு போகலாம். சரியா
அப்போ இனி நீங்கள் இதில் வச்சுட்டு குறை பண்ணி போட்டு நீங்கள் சேவ் பண்ணி விட்டால் மீட் ஃபைலில் கொண்டு வரலாம். அப்போ இந்த டிப்ஸ் வந்து மிகவும் இருக்கும். தெரியும். சரி, இப்போ இவ்வளோ டைம் வந்து நாங்கள் பிடிஎஃப் தொடர்பை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அதை செய்து பாருங்க. வேறு என்ன கேள்விகள் இருந்தால் இல்லாட்டி மேலும் புதிய தகவல் நான் செய்ய பண்ண வேண்டும் என்று இந்த பிடிஎஃப் வந்து இந்த பயன்பாடு வந்து மிக மிக அதிகம் இந்த காலத்தில். அப்போ அதோட உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது. சரி, அடுத்ததான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் சில பேர் இன்றைக்கு எக்ஸல் கேட்டிருந்தேன். நீங்கள் எக்ஸல் பற்றி ஒரு அறிமுகத்தை நான் இன்றைக்கு தாரேன். வந்துட்டு பிறகு நாங்கள் உங்களோட கேள்வி பார்த்துட்டு வருவோம். இப்போ நான் எக்ஸல் ப்ரோக்ராமும் போகிறேன். நான் இதில் க்ளோஸ் பண்ணுறேன். எல்லாம் அந்த வந்துட்டு போகும் ஸ்லோவாகும். ஓகே, இப்போ நான் எக்ஸலுக்கு போகிறேன். எக்ஸல் என்றது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். அதாவது கொலம்ஸ். 1 minute. நாங்க இப்ப அடுத்த ஸ்கிரீன் பிரிண்ட் அங்க போய் ஸ்கிரீன் பிரிண்டோ அந்த இதை நாங்க எங்க போய் ரிகவர் பண்றது? இல்லை, நீங்கள் பெயிண்ட் ப்ரோக்ராம் அதில் பெயிண்ட் ப்ரஷ் அப்படி ப்ரோக்ராம்களில் கொண்டு அதை ஓப்பன் பண்ணி இதை கொண்டு அங்கே கண்ட்ரோல் வியால் பேஸ்ட் பண்ணுறோம். வேற எங்கேயும் வேர்ட்லையும் பேஸ்ட் பண்ணலாமா? வேர்ட்லையும் பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் வேர்டில் பேஸ்ட் பண்ணால் அது வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே அந்த படம் மாதிரி போகும். சார் 1 minute. என்னன்னா அந்த விண்டோ கீயையும் பிரிண்ட் அதையும் ஒரே இதாக கிளிக் பண்ணினால் ஆட்டோமேட்டிக்கா பிக்சரில் ஸ்கிரீன்ஷாட் ஒரு ஃபைலில் அந்த படம் போய் சேர்ந்து இருக்கும். விண்டோ கீ டபிள்யூஐயும் பிரிண்ட் அந்த கீ லெட்டரையும் சேமா நாங்கள் டச் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கா பிக்சர் இதுல போய் ஃபைலா ஸ்கிரீன்ஷாட் ஃபைலா இருக்கு. இப்போ எனக்கு 265 போட்டோ அதுல ஸ்கிரீன்ஷாட்டா சேர்ந்து நம்பர் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே தொடர்ந்து வந்து எனக்கு அப்படி நடந்தது. ஆனா பிறகு எடுத்து கிளிக் பண்ணிட்டு தேவையானதை சைட்டால கட் பண்ணலாம். ஆமா, அது சரிடா. நான் அது முதல் செய்தது. பிறகு எடுத்ததுல காணல அந்த பிக்சர் ஃபைலுக்குள்ள. அது எங்க போச்சுன்னு எனக்கு இப்ப தெரியல. நீங்க டெலிட் பண்ணிருந்தா போயிருக்கும். அப்படி இல்லாட்டா அதுல ஸ்கிரீன்ஷாட் டெலிட் பண்ண இல்ல. நான் எடுத்து போட்டு போய் பாக்குறேன். அதே பிக்சர் ஃபைலுக்குள்ள நான் கடைசியா எடுத்ததுகள் இல்ல. எனக்கு இப்ப 265 270 எல்லாம் வந்து நம்பர் போட்டு அப்படியே வந்து கொண்டே இருக்குது. நான் 500 600 எடுத்து வச்சிருந்தேன் நான் கிளாஸஸ்கள். பிறகு லேட்டர் எடுக்கிறதுகள் அந்த பிக்சர் அதே இடத்துல இல்ல. அது எங்க போகுதுன்னு தெரியல. நீங்க அதை வேற இன்னொரு இடத்த சேவ் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுங்க. அப்ப அது அப்படியே சேவ் இன்னொரு ஃபைலில் சேவ் பண்ணி போய் வச்சுட்டு அந்த செய்யல. அது இந்த அவ்வளவு போட்டோஸ் 400 இன்னொரு ஃபைல் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா இது திரும்பி இதுல வந்து வரதா இல்ல சேவ் பண்ணி கொண்டு வர நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. பாருங்க அப்படி எனக்கு ஷார்ட்கட்டுகளும் இருக்கு. ஷார்ட்கட்டுகள் வேணுமெண்டா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரி, அப்போ நான் இப்போ எக்ஸலுக்கு போகிறேன். அப்போ எக்ஸல் வந்து உங்களை சில பேருக்கு எக்ஸலில் நிறைய வேலை செய்திருப்பீங்க. சில பேர் எக்ஸலில் பாவிக்காமல் இருப்பீங்க. எக்ஸலில் வந்து சில நேரங்களில் எக்ஸலில் செய்கிற வேலையை வேர்டில் கூட செய்யக்கூடிய இருக்கு. இப்போ அதனால் எக்ஸல் கட்டாயம் தேவை வேண்டும் இல்லாமல் இருக்கலாம் சில பேரை பொறுத்தளவில். ஆனால் எக்ஸல் வந்து ஒரு அக்கௌண்டிங் அல்லாட்டி நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாதிரி டேபிள் ஃபார்மில் நிறைய வேலைகள், நிறைய அனாலிசிஸ் செய்கிறதுக்கு, வரைபடங்கள் படங்கள் உருவாக்குறதுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம். அடிப்படையில் எக்ஸல் வேர்ட் மாதிரியே இருக்கும். அப்போ உங்களுக்கு மேலே போனால் எல்லா மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராம்களும் அந்த மெனுக்களை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு மேலே வந்து இங்கே ஃபைல் மெனு இருக்கும். இந்த ஃபைல் மெனுவில் வந்து ஒரு ஃபைலை நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸல் ஃபைலை துறக்கிறதுக்கு
சேவ் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு அண்டு இப்படியான எக்ஸ்போர்ட் பண்ணுற வேறு ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படியான ஆப்ஷன்களுக்கு இந்த ஃபைல் மெனுக்கு போவீங்க. கோமை கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு மேலே டூல்ஸ் பார் எல்லாம் வரும். பொதுவாக எல்லா விதமான எடிட்டிங், அதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இந்த கோம் கீழே வச்சுக்கொண்டு இந்த டூல் பார்களை பயன்படுத்தி பல வேலைகளை செய்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சில அடிப்படையான கமாண்ட்களை மட்டும் நான் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் இன்சர்ட் அண்ணாக்குள்ள இல்லை நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ளே ஏன்னா ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்கிறோம்னா இது கொலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆக இருக்குது. இந்த என்ன இதுன்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இந்த சைஸை பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கொண்டிருக்கும். நீங்கள் கடைசி இது எவ்வளோ பார்க்கலாம். நிறைய அளவு ரோஸ் கொலம்ஸ்கள் இருக்கும். அப்போ அது மிகவும் ஒரு பிரயோசனமான இது. இப்போ ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை திறந்தால் ஷீட் 1 சொல்லுது. ஆனால் ஒரே ஸ்ப்ரெட்ஷீட்டில் நிறைய ஷீட்டுகளை வச்சிருக்கலாம். அப்படி நாங்கள் செய்யக்குள்ள நாங்கள் இதை சொல்கிறது ஒரு புக்காக தான். அந்த புக் 1 தான் அந்த ஃபைல் டிஃபால்ட் நேம் வருது. நீங்கள் சேவ் பண்ணாமல் விட்டால் அது புக் 1 போயிடும். நான் இப்போ ஒரு ஃபைல் நேமாக கொடுத்து முதல் சேவ் பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த எங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு முதலே துவங்கக்குள்ளேயே நாங்கள் சேவ் ஆஸ்ன்னு சொல்லி எங்கே வச்சிருக்க போகிறோமோ அங்கே கொண்டாந்து விட்டுட்டு டவுன்லோட்ஸில் வச்சிருக்க போகிறோம்னா நாங்கள் இப்போ புக் 1 ப்ராக்டிஸ் ஏதாவது சும்மா ஒரு ஃபைல் நேமை நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி பேரோல் பேசிட்டு என்னென்றால் அக்கௌண்டிங் டெக்னிக்கல் சார்ந்த பல வேலைகளையும் எங்களுக்கு செய்யலாம். சரி, அப்போ நாங்கள் எங்களுடைய முதலாவது ஸ்ப்ரெட்ஷீட் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் நேமை கொடுத்து சேவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஷீட் 1 இருக்குது. இது ஒரு புக் மாதிரி எத்தனை ஷீட்டையும் இதுக்குள்ள ஆட் பண்ணலாம். இங்கே இல்லை ப்ளஸை கிளிக் பண்ணி போட்டு என்ன ஒரு ஷீட்டு வரும். இன்னொரு ப்ளஸ் அனுப்பிச்சிருந்தா இன்னொரு ஷீட் வரும். இது வரைக்கும் நீங்கள் பேரும் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு போய் ரெண்டு தரம் கிளிக் பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணலாம். இல்லை இப்போ இன்கம் என்று சொல்லி நாங்கள் இதில் என்னோட போட போகிறோம் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படி நீங்கள் கணக்க சீட்டுகளை கூட வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் இதில் நிற்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க கொண்ட்ரோலையும் டவுன் எரவையும் வச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் ரோவில் போய் நிற்கும். 104 1,48,576 ரோஸ் போடலாம். சரியா? அப்புறம் நீங்கள் கொண்ட்ரோலை மட்டும் கொண்டு அப்பர் ரோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி 1க்கு வரும். அப்போ ரோஸ் எல்லாம் 1 to 3 சொல்லி நேம் பண்ணியிருக்கும். நிறைய ரோஸுகளை 1 மில்லியன் அளவு ரோஸுகளை நீங்கள் போடலாம். கொலமம் ABCD என்று போகும். அப்புறம் செட்டுக்கு பிறகு AAABAC என்று போகும். அப்புறம் BABB என்று போகும். அப்படியே போய் கொண்டிருக்கும். நிறைய கொலம்ஸ்களும் நீங்கள் போடலாம். இப்போ இந்த ஒரு கொலமும் ஒரு ரோவும் சந்திக்கிற இந்த பெட்டி, இந்த இடத்தை நாங்கள் ஒரு செல் என்று சொல்லுவாங்க. இது ஒரு ரோ, இது ஒரு கொலம், இது ரெண்டும் சந்திக்கிற இடத்தை இது ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் டேட்டா என்டர் பண்ணுவோம். இதே ஒரு செல் என்று சொல்லுவோம். அப்போ இந்த ஒவ்வொரு ஜங்ஷனில் இருக்கிற அந்த பெட்டியும் செல். இப்போ இந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன்டா நாங்கள் என்ன செய்வோம், இந்த செல்லுக்குரிய அட்ரஸ் என்ன இங்கே மேலே வேறும். இந்த அட்ரஸ் இங்கே காட்டும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ கொலத்தின் பேர் ஃபாலோட் பை ரோவின் நம்பர், அதுதான் அந்த செல்லின் அட்ரஸ் C3. இது C3. ஏன் அந்த அட்ரஸ் முக்கியமாண்டா, இப்போ பாருங்க, இதில் நான் இப்போ ஒரு நம்பரை போடுறேன், 1 2 3 போடுறேன். இங்கே நான் இன்னொரு நம்பரை போடுறேன், 45 போடுறேன். இப்போ நான் இன்னொரு செல்லுக்கு போகிறேன். இது D9, இது C6, இது C3. நான் இந்த D9ல ஒரு ஃபார்முலா போட போகிறேன், ஒரு சூத்திரம் போட போகிறேன். இது ரெண்டையும் கூட்டி இங்கே போடணுமென்று போட போகிறேன். அப்போ என்ன செய்யலாம்டா, எப்பயும் நீங்கள் ஒரு ஃபார்முலா துவங்கல ப்ளஸ் சைனை போட்டு துவங்கணும். அப்போ நான் இப்போ டைப் பண்ண போகிறேன் ஒரு ஃபார்முலா. ப்ளஸ் போட்டோன்னே அவருக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஃபார்முலா போட போறீங்கள் என்று. சரியா? அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே போய் இவரை காட்டலாம். காட்டாங்க பாருங்க, +C3 என்று
ஆட்டோமேட்டிக்காக வரும். இவரோட நீங்கள் கூட்ட போகிறீங்க, நம்ம திருப்பி ஒரு ப்ளஸ் சைனாக போடுவீங்க, பிறகு இவரை வந்து இங்கே காட்டுவீங்க. அப்போ இங்கே பாருங்க ஃபொமிலா வந்து இங்கே வந்து ஒன்றுக்கு தந்த பாட்டில் C3ஐயும் C6ஐயும் கூட்டி இங்கே போட போகிறீங்களன்னு கருத்து. இப்போ நீங்கள் என்டர் பண்ணி விடுங்க. இப்போ 168 வந்துட்டு. அப்போ C3 + C6 கூட்டி இங்கே வந்து பாருங்க ஃபொமிலா பாருங்க C3 + C6. இப்போ நான் இதை போய் மாற்றினா இது மாறும், ஆன்சர் மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதில் போய் இப்போ நான் 200 போட்டு விட்டேன்டா, இப்போ எங்களுக்கு இந்த ஆன்சரை பாருங்க 245 மாறிட்டு. இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா போட்டேன். இதை மாதிரி சரியான காம்ப்ளிகேட்டடான பெரிய பெரிய ஃபார்முலா கூட நீங்கள் போடலாம், கல்குலேஷன்கள் செய்யலாம். அப்போ இதுக்காக இப்போ இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் கொடுக்குற வழக்கம் இருக்குது. அதை வச்சு கொண்டு தான் எங்கே நிற்கிறீங்க ஃபார்முலாக்கள் போடுறது எல்லாம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு குளத்தை எடுத்தீங்கன்னா இவற்றை அகலத்தை கூட்டலாம். இதில் போய் இப்படி அசைச்சு கொண்டு போனீங்களா இல்லை மேலே இவற்றை அகலத்தை நீங்கள் கூட்டலாம் விரும்பின மாதிரி. அதே மாதிரி இதில் இந்த ரோவில் கொண்டு போயிட்டு நீங்கள் இப்படி என்னீங்கன்னா இந்த ரோ ஹைட்டை நீங்கள் கூட்டலாம், ரோ ஹைட்டை கூட்டலாம், கொலம் வித்தை கூட்டலாம். சரியும் அப்படி இன்னொரு வகையிலும் இந்த கூட்டுகளுக்கு நீங்கள் பாவிக்கலாம். என்னென்னா இப்போ கோமுக்கு போயிட்டு இங்கே பாருங்க ஃபார்மேட் 2 இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் போய் ரோ ஹைட்டை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். இப்போ 42 இருக்குது ரோ ஹைட். இதை நீங்கள் இப்போ 80 ஆக்கி விட்டீங்களா இப்போ வந்து பாருங்க ரோ ஹைட் வந்து 80 வந்துட்டு. அப்போ இங்கே போயும் நீங்கள் ரோ ஹைட்டை ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ வேணுமென்று சொல்லலாம். அதே மாதிரி கொலம் வித்தையும் இப்போ 18.64 இருக்குது. நாங்கள் சும்மா அசைச்சினாங்க, இதை வந்து 40 ஆக்கி விடுங்க ஓகேன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து சரி. அப்போ ஒவ்வொரு கொலமும் ஒரே சைஸில் ஒன்றோணுமெண்டா நீங்கள் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு அவ்வளோத்தின் கொலம் வித்தையும் வந்து நீங்கள் ஒரே அடியை இவ்வளோ இப்போ நான் உதாரணத்தை காட்டுறேன். இப்போ இதில் இருந்து இவ்வளோம் இருக்குது, இவ்வளோத்துக்கு நான் கொலம் வித்தை வந்து மாற்ற போகிறேன். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இங்கே போயிட்டு நீங்கள் 20 போட்டுட்டு ஓகே போட்டு விட்டீங்கன்னா இப்போ எல்லா கொலமும் இதில் 20 சைஸுக்கு வந்து சரியா. அப்போ ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் எப்படி கொலத்தை விரிக்கிறது, அகலமாக்குறது, ரோவை எப்படி அகலமாக்குறது, இதுகளெல்லாம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு செல்லில், இது ஒரு செல், இந்த செல்லில் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் அந்த செல்லில் வச்சு போட்டு நீங்கள் போய் ஃபார்மேட்டை போனால் இந்த ஃபார்மேட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ரோ ஹைட் பார்த்தோம், கொலமிட் பார்த்தோம், சரியோ. ஃபார்மேட் செல் ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மேட் செல் என்னென்றால் இதில் போனால் இப்போ நீங்கள் ஒரு கரன்சி அந்த செல்லில் போட போகிறீங்கன்னா கரன்சி ஃபார்மேட் செய்யலாம், டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட், சயின்டிஃபிக் ஃபார்மேட் என்று வேறு வேறு ஃபார்மேட்டுகள் எல்லாம் செய்யலாம். அக்கௌண்டிங் ஃபார்மேட் என்றால் அந்த கொமா எல்லாம் போட்டு வரும், ஜென்ரல், நம்பர், இப்படியெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணலாம். அலைன் பண்ணலாம், சென்டர் பண்ணலாம். இங்கே வேறு இதில் போய் சென்டர் பண்ணலாம், லெஃப்ட் அலைன், ஜஸ்டிஃபைன்றது வந்து என்னென்னா ஒரு பந்தி மாதிரி. இப்போ நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இப்போ வேறுங்க இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணி இருந்தால் இப்போ இப்படி பார்ப்போம். நாங்கள் இப்படி சும்மா டைப் பண்ணி கொண்டு போகிறோம் பந்தி மாதிரி நிறங்கள் அதுவும் பெருமங்கள் இல்லை. இப்போ இப்படி இல்லை வேறு. இப்போ வேறு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதில் வேறு ஏன்னா நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிற வழியாக இல்லாட்டி அங்கால ஃப்ளோ பண்ணி கொண்டு போயிருக்கும். அப்போ ஒரு பலத்துக்குள்ளே ஒரு பந்தி டைப் பண்ணணுமென்றாலும் நீங்கள் ஜஸ்டிஃபையை பாவிச்சு. அப்போ இந்த ஹோமில் போய் ஃபார்மேட்டில் போனால் இந்த ஃபார்மேட் செல் வந்து மிகவும் முக்கியம். இதில் நீங்கள் ஃபொண்டுகளை எண்ணலாம், ஃபொண்டை சைஸை மாற்றலாம், ஃபொண்டின் சைஸ் மாற்றலாம், எல்லாமே அங்கே இருக்குது சரியா. இப்போ இதில் வச்சுட்டு நீங்கள் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ஃபார்மேட் செல்லுக்கு போய் இதில் வந்து அலைன்மெண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தோம், நம்பர் என்ன டைப் வேணுமென்றது, ஃபொண்டுகளை நீங்கள் மாற்றலாம். மற்றது பார்டர் போடணுமெண்டா அந்த அந்த செல்லை சுற்றி ஒரு பட்டி போடணுமென்றால் அது நடுவில் எல்லா விதமான இதுகளும் இருக்குது சரியா. அப்புறம் ஃபில் அப்படி இப்படி கூட இருக்குது, நாங்கள் அப்புறம் பார்ப்போம். அப்போ இந்த பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஃபைலை திறப்பீங்கள், அதை சேவ் பண்ணணும், ஒரு நேமை கொடுப்பீங்க தெரியும்.
அதுக்கு பிறகு ஒரு குளத்தின் வித்துகளை செல்லின் ரோவின் வித்துகளை மாற்ற தெரியும். பிறகு நீங்கள் ஃபார்மேட்டில் போய் ஒவ்வொரு தகவலுக்கு தக்க மாதிரி நீங்கள் உங்களை அதை ஃபார்மேட் பண்ண முடியும். இப்படியெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்கள் இருக்குது. இப்போ என்ன ஒரு இதை இப்போ இந்த மேத்தமெட்டிக்கில் பார்க்கல, இப்போ நீங்கள் ஒரு கணக்க நம்பர்களை போடுறீங்களே, இதில் போடுறீங்க, இதில் கொஞ்சம் நம்பர்கள் போடுறீங்க. டெக்ஸ்டும் போடலாம் தானே, நம்பரோட டெக்ஸ்டும் போடலாம் தானே. டெக்ஸ்ட் போடல, நான் நம்பர் போடுறேன், நான் ஆட் பண்ணி காட்டப்போம் கணக்கு பார்க்க. அப்போ இவ்வளோ டைம் ஆட் பண்ணி போடணுமெண்டா நீங்கள் எங்கே உங்களுக்கு ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல நின்றுட்டு என்னென்னத்தை ஆட் பண்ணணும்னு போகலாம். இந்த ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஒரு ஃபார்முலா. இப்போ நிறைய ஃபார்முலாக்களை எக்ஸலில் பாவிக்கலாம், நேரடியாக ஃபார்முலாக்களை பாவிக்கலாம். அப்போ சம் ஃபார்முலான்றது எந்த செல்லில் இருந்து எந்த செல் வரையும் உள்ள டேட்டாவை உங்களுக்கு கூட்டி தரணுமெண்டா ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டது காட்டுறதை நான் காட்டினான். அப்படி இல்லாமல் ஒரு 100 ரோஸ் இருந்தாலும் அவ்வளோத்தையும் கூட்டி கீழே வேணுமெண்டா இது வந்து ஷார்ட்கட், ஒரு ஃபார்முலாவை பாவிக்கும். அப்போ எக்ஸல் ஃபார்முலாஸ்ன்றது ஒரு ஷார்ட்கட் மாரி நிறைய ஃபார்முலாஸ்கள் இருக்குது. நிறைய அக்கௌண்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல், மேத்தமெட்டிக்கல் எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் நிறைய ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாஸுகளையும் நீங்கள் எக்ஸலில் பயன்படுத்தலாம். இப்போ நான் இந்த எவ்வளோத்தையும் கூட்டியில் போடுறதுக்கு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி போடாமல், இல்லை இதில் ஒரு 100 ரோஸ் இருந்தால் அவ்வளோத்தையும் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு நான் போடலாம். அப்போ ஒரு ஷார்ட்கட்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போகிறேன், சம் பண்ண போகிறேன், சம் பண்ணி போட போகிறேன். அப்போ நான் சம் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. இல்லாட்டி நீங்கள் இதை மேலே இழுத்து மாற்றலாம். இப்போ பாருங்க, B6 இருந்து B9 மட்டும் கூட்டி எங்களுக்கு மறுமொழி தரப்போகுது. இடையில போய் இதை போய் மாற்றினோம்னா அங்கே அடியில் உள்ள ஆன்சர் மாறும். இப்போ ஆன்சர் மாறிட்டு சரியா உங்களுக்கு தெரியுதோ தெரியல, பெருசாக்குறேன். சரி, அப்போ இவ்வளோத்தையும் கூட்டி இங்கே போட்டுருக்கு. என்ன இங்கே ஒரு ஃபார்முலாவை பாவிச்சோம், சம்மண்ட். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இதில் கணக்கு ஃபார்முலா இருக்குது, அவரேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளவுத்தின் இதில் இருக்கு, இவ்வளோத்தின் அவரேஜே மேலே கூட்டி போட போகிறீங்களா, இதுக்கு போயிட்டு அவரேஜை பாருங்க. அவரேஜை கேட்டு பார்த்துட்டு நீங்கள் எங்கே இருந்து எங்கே மட்டும் சொல்லுங்க. அப்போ இங்கே இருந்து இவ்வளோத்தையும் எடுத்து அவரேஜ் பார்க்க போகிறீங்களா என்று சொன்னேன். என்ன பண்ணுங்க, இப்போ இவ்வளோத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குது, 4 நம்பர் இருக்குது. இவ்வளோத்தையும் கூட்டி போட்டு 4ஆல் பிரிச்சா, கூட்டினா உங்களுக்கு தெரியும், 817 முதலே ஆன்சர் எடுத்துருப்பீங்க. இவரை 4ஆல் பிரித்து பாருங்க, அதே ஆன்சர் இந்த பொமிலா வந்து உங்களுக்கு அவரேஜாக தந்துருக்கு. அப்போ நான் இப்போ வந்து இன்னொரு வழியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இவரை வந்து ப்ளஸ் போட்டுட்டு பிரிக்கணுமெண்டா இந்த ஸ்லேஸை போகணும்னா 4 ரெண்டு போட்டேன்டா இப்போ உங்களுக்கு பாருங்க ஒரே ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த அவரேஜ் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி நாங்கள் இதை கூட்டி 4ஆல் பிரிக்கிறத இன்னொரு வழியில் ஷார்ட்கட்டாக செய்கிறதுக்கு அவரேஜ் இருக்குது. இப்போ ஒரு நிறைய நம்பரில் எது கூட இருக்குன்னு பார்க்கணுமெண்டா ஒரு உடனே மேக்ஸை போட்டால் அது உடனே இதுக்குள்ளே என்ன ஹையஸ்ட் நம்பர் ரெண்டு காட்டும். ஹையஸ்ட் மார்க்ஸ் எவ்வளோ, ஒரு பிள்ளைகள மார்க்ஸை போடுறோம், டீச்சர்ஸ் வந்து இல்லை எவ்வளோ ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்திருக்கேன்டா உடனே அவ்வளோ அந்த ரோ முழுக்க அந்த கொலம் முழுக்க ஹைலைட் பண்ணி போட்டு மேக்ஸ்ன்ற இந்த ஃபார்முலாவால் கண்டுபிடிக்கலாம் என்ன மினிமம் மார்க்ஸ் வந்திருக்கு. அப்படி மோ ஃபங்க்ஷன்ன்றதை நாங்களுமே ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம், எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லுவோம், அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாஸ். அப்போ இதில் மோ ஃபங்க்ஷன் இருந்தால் நீங்கள் அதுக்கே போய் இன்னும் கூட இதில் பார்க்கலாம். அப்போ இந்த பேசிக்காக பார்க்கக்குள்ள இந்த சம் அடிக்கடி நாங்கள் பாவிப்போம், வேறு ஃபங்க்ஷனாலும் இருக்குன்றதை நினைச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஷார்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொஞ்சம் பேர்ட்ட பேரை போடுவாங்க, ரோகன், நிகால், அப்துல், பீட்டர், ரவி என்று போடுவோம். சரி, இவன்ட ஒரு மந்தி இன்கத்தை போடுவோம்னா 2400
3,400, 1,200, 2,500, 1,800 இப்படி போடுறோம். அப்போ இதை வேண்ட நேம், இதை வேண்ட இன்கம். சரியா? இப்போ இதை போட்டுட்டு இந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை ஷார்ட் பண்ண போகிறோம். இது அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இல்லை, எங்களுக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும். இப்போ ஷார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன முக்கியம்? இந்த அமௌண்ட் வந்து சரியாக வரும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அப்துல்லின் அமௌண்ட் 4,200. ஷார்ட் பண்ண அப்புறம் அப்துல்லின் இன்கம் 4,200 வரணுமா? அப்போ அது முக்கியம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இப்போ நான் இதை ஹைலைட் பண்ணி போட்டு ஷார்ட்டுக்கு போக போகிறேன். ரைட், இங்கே இருக்குது A to Z இருக்குது, அதுதான் ஷார்ட். இதுக்கு போனால் ஷார்ட் A to Z இப்படி சொல்லும். அப்போ இப்படி போடக்குள்ள இப்போ வேறுங்க உடனே அது ஷார்ட் பண்ணி எங்களுக்கு அப்துல்லிண்ட வந்து முந்தி இருந்த 4,200 வருது. ஆனால் பேர் வந்து A to Z மாறிட்டு, அப்போ அவன் இன்கமும் மாறிடு. அப்போ ஷார்ட்டிங் உங்களுக்கு செய்யலாம். சரி, இதெல்லாம் நீங்கள் வேர்டிலையும் ஒரு டேபிளில் போய் ஷார்ட்டிங் செய்யலாம் என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் எக்ஸலில் வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ நீங்கள் பெரிய ஒரு டேபிள் வச்சு கொண்டு வேலை செய்யலாம் வேர்டில் வந்து கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து இது அதுக்கண்டே உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். சரியா? இப்போ நாங்கள் இதில் இருக்கிற இந்த கோலத்தை நாங்கள் டிலீட் பண்ணலாம். ரைட், இல்லாட்டி ஒரு கோலத்தை டிலீட் பண்ணலாம், ஒரு ரோவை டிலீட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த டிலீட்டில் இருக்குது. இல்லாட்டி இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை போட்டுட்டீங்க, இதுக்கிடையில் என்ன பண்ண நாங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு இன்சர்ட், ரைட், இன்சர்ட் என்டிஆர் ரோ ஒன்று போட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ரோ ஒன்று வேணும். ஒரு புது ஒரு ரோ ஒன்றை நீங்கள் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? வேட மாதிரியே இங்கே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னே உங்களை பிடிப்பீங்க. இது டெலிக்க அண்டர்லைன் அப்படி எல்லாம் நீங்கள் இங்கேயும் செய்யலாமா? மற்றது கலரை மாற்றலாம், ஃபொண்டின் கலரை மாற்றலாம். ரைட், பேர்ட் மாதிரியே அதுகளெல்லாம் இருக்குது. அல்லாட்டி ஒரு செல்லில் போய் நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க, இந்த பெயிண்ட் பக்கெட்டை திறந்து போட்டு ஒரு கலராக போடலாம். ரைட், அல்லாட்டி இதை நீங்கள் ஹைலைட் பண்ணணும், நீங்கள் அங்கே செய்கிற மாதிரி இங்கேயும் ஹைலைட் பண்ணலாம். மற்றது இதெல்லாம் அலைன்மெண்ட்டுகள். ரைட், இந்த இதுக்குள்ளே வச்சுக்கொண்டு இது சென்டரை போடலாம். இந்த சென்டரில் கொண்டு வந்துடலாம், இந்த பக்கம் கொண்டு வரலாம், இந்த பக்கம் கொண்டு வரலாம். ரைட், இதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் இருக்குது. மற்றது காப்பி பேஸ்ட். இப்போ நீங்கள் இதில் இவ்வளோத்தையும் இப்படியே வச்சு போட்டு Ctrl+C அடிக்கலாம். கீழே ஒன்றே போடணும்னா கீழே ஒன்றே Ctrl+V அடிக்கலாம். வேர்ட் மாதிரி எல்லாம் இங்கேயும் செய்யலாமா? அதெல்லாம் செய்யலாம். மற்றது நீங்கள் அழிக்கலாம். இப்போ ஒன்றை போட்டுட்டு அதுக்கு இருக்கிறத ரோவை அழிக்காமல் கண்டென்ட்ஸை மட்டும் அழிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு கண்டென்ட்ஸை மட்டும் அழிக்க போகிறேன். அப்போ இப்போ இதில் ஒன்றை விட்டுட்டு கண்டென்ட்ஸை அழிக்கணுமெண்டா என்ன செய்யலாம்? இப்போ பார்த்தனுங்க delete இங்கே இருக்கு, இங்கே வேறுங்க இந்த இதுக்கு கீழே இரேசர் மாதிரி போட்டிருக்கு. அந்த இரேசர் மாதிரி போய் இதில் போய் கிளியர் கண்டென்ட்ஸ் என்றால் அந்த செல்லுக்கு இருக்கிற கண்டென்ட்ஸை அழிச்சு விடும். அதே நேரம் இப்போ கிளியர் ஃபார்மேட்னு சொன்னால் அதே நடக்குமெண்டா அந்த ஃபார்மேட்டை அழிக்கும், கண்டென்ட்ஸை அழிக்காமல் ஃபார்மேட்டை அழிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்குள்ளே வந்து வேறு ஒரு ஃபார்மேட் ஒன்று போடுறேன். இப்போ ஃபார்மேட் செல்லுக்கு போய் நான் நம்பருக்கு போய் ஒரு அக்கௌண்டிங் ஃபார்மேட் ஒன்று இங்கே போடுறேன். சரியா? போட்டுட்டே ஒரு நம்பர் ஒன்று போடுறேன். ரைட், இப்படி போடுறேன். அப்போ இது அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் இப்படி காட்டுறேன், டாலர் போட்டு இப்படியெல்லாம் வருது. இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரேசருக்கு போயிட்டு
கிளியர் ஃபார்மேட் ரெண்டு போடுறேன் பாருங்க, நம்பர் அப்படியே இருக்கும், ஆனால் அந்த ஃபார்மேட் மட்டும் மாறிட்டு. அப்போ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். சரியா? இதுகளெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய. அடுத்தது வந்து நான் ஒரு பேசிக்காக கொஞ்சத்தை சொல்லிவிட்டால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ கோமில் வச்சு கொண்டு நாங்கள் பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்சர்ட் மெனுவுக்கு போனோம்னா ஒரு படத்தை கொண்டு இன்சர்ட் பண்ணலாம். மற்ற ப்ரோக்ராமர் மாதிரி நாங்கள் இங்கே ஒரு படத்தை கொண்டு இன்சர்ட் பண்ணலாம். சரியா? படத்தை கொண்டு இன்சர்ட் பண்ண முடியும். ஷேப்புகளை கொண்டு இன்சர்ட் பண்ண முடியும். ரைட். ஷேப்புகளை இன்சர்ட் பண்ண முடியும். மற்றது நீங்கள் ரோவுக்கு போய் நீங்கள் கையால் கீறலாம். உங்களோட இதுக்குள்ளேயே சிலர்களை கையால் கீறணும் என்றாலும் இங்கே செய்யலாம், அதையும் செய்யலாம். மற்றது பேஜ் லே அவுட்டில் போனால் இதான் அந்த ஒரு எக்ஸலுக்குரிய பேஜில் உள்ள அந்த டாக்குமெண்ட்டுக்குரிய செட்டிங்கள். நீங்கள் மார்ஜின்கள் செட் பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப் வேணுமா இது வேணுமான்னு செய்யலாம். சரி சரி அடிப்படையில் நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்வீங்க, அப்புறம் பிரிண்ட் பண்ணுவீங்க. அப்போ பிரிண்ட் பண்ணுறதும் ஒரு அடிப்படையான கமாண்ட். பிரிண்ட் பண்ணக்குள்ள இப்போ நீங்கள் வலு கவனமாக இருக்கணும். எக்ஸலில் பிரிண்ட் பண்ணக்குள்ள சும்மா பிரிண்ட் போட்டு விட்டீங்கன்னா முழு பக்கமே அது வெறும் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணி தள்ளி போடணும். அப்போ நீங்கள் எப்பயும் எக்ஸலில் பிரிண்ட் பண்ணக்குள்ள எந்த ஏரியா உங்களுக்கு வேணும்னு சொல்லி பார்க்கணும். அது உங்களோட பக்கத்துக்குள்ள வருதான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு தான் பிரிண்டை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு நான் இப்போ இதில் இருந்து இவ்வளோ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் இவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபைலுக்கு போய் பிரிண்டை கொடுக்கக்குள்ள நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறீங்க என்ன ஏரியா உங்களுக்கு வேணுமென்று. இப்போ இதில் போய் நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த செலக்டட் ஏரியான்னு நீங்கள் சொல்லணும். ரைட். பிரிண்ட் செலெக்ஷன் முதலாவதுல இருக்கு. பிரிண்ட் செலெக்ஷன் என்று சொன்னால் இவ்வளவு மட்டும் பிரிண்ட் பண்ணும். அதே நேரம் நீங்கள் பார்க்கணும் இது பேஜுக்கு வெளியில் போகுதா என்று பார்க்கணும். சில நேரம் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பிரிண்ட் பண்ணால் கூடவே இடங்களை கவர்னல். அப்போ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த லெட்டரில் போய் இதில் நீங்கள் இதில் வந்து வேறு சைஸுக்கு மாற்றலாம். லீகல் டு இது மாற்றலாம். ரைட். அல்லாட்டி அந்த பேஜ் சைஸில் போய் நீங்கள் மாற்றலாம். லேண்ட்ஸ்கேப்போ இதாக வேணுமென்று. அப்போ என்ன பிரிண்ட் பண்ணணுமென்று பார்த்து அதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்போ முதல் நீங்கள் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணக்குள்ள ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணிட்டு பிறகு நீங்கள் போய் ஃபைலுக்கு போய் பிரிண்டை செலக்ட் பண்ணி இந்த பிரிண்ட் செலெக்ஷனுக்கு போய் அந்த பிரிண்ட் செலெக்ஷனில் விட்டுட்டு பிரிண்ட் சொல்லி பிரிண்ட் பண்ணணும். சரியா? இது ஒரு நீங்கள் ஒரு பிடிஎஃபை வேணுமென்றால் கூட நீங்கள் இதில் போய் பிரிண்ட் டு பிடிஎஃப் என்று சொல்லி பிடிஎஃப் ஆக்கலாம். ரைட். அல்லாட்டி நீங்கள் சேவ் ஆஸுக்கு போயும் பிடிஎஃப் ஆக்கலாம். ஆனால் சேவ் ஆஸுக்கு போய் பிடிஎஃப் சேவ் ஆஸ் என்னக்குள்ளேயும் உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ஷன் வரும். சரியா? அப்போ ஆனால் அங்கே வந்து அங்கேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் பிடிஎஃபை மாற்றணும். இல்லாட்டி வெட்டி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து சேரும். அது அப்படியே கீழே உள்ள எல்லாம் எடுத்து போடும். மற்றது இப்போ இங்கால கூடிச்சுதுண்டா அது இங்கே முடிச்சு அப்புறம் அங்கே போய் எப்பயும் பிரிண்ட் பண்ண ஓகே நீங்கள் எந்த ஏரியா பிரிண்ட் பண்ணுன்னு பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு லெட்டர் சைஸில் தானே இல்லாட்டி இந்த ஓரியன்டேஷனில் போய் இங்கே லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றினா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்புக்கு பிரிண்ட் பண்ணணும். பேப்பர் இந்த மற்ற பக்கம் பிரிண்ட் பண்ணணும். சரியா? மற்றது இங்கேயும் வந்து நீங்கள் பவர் பாயிண்டில் செய்கிற மாதிரி இந்த தீமுகள் கலர்கள் எல்லாம் செய்யலாம்.
பேக்ரவுண்ட் கொடுக்கலாம், உங்களோட எக்ஸலுக்கு சரியா செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி எல்லாம் இருக்குது. அதுகள் கூட கூட பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் அதுகள் முக்கியம் இல்லை. அப்போ முக்கியமாக ஃபைல் மெனுவில் ஓப்பன், சேவ், பிரிண்ட் வளம் உங்களை முக்கியம். இந்த எக்ஸ்போர்ட்டில் போய் நீங்கள் வேறு இதுக்கு நீங்கள் மாற்றலாம். இதில் எக்ஸ்போர்ட்டுக்கு போயும் நீங்கள் பிடிஎஃப்க்கு மாற்றலாம். ஆனால் முக்கியம் என்னென்னா நீங்கள் சேவ் பண்ணி என்ன ஏரியான்றதை நீங்கள் காட்டணும். பிடிஎஃபை மாற்ற ஓகே. ஹோம் பட்டனில் நீங்கள் அடிப்படையான டூல் பார்களை பயன்படுத்தி நீங்கள் இதெல்லாம் எல்லா விதமான எடிட்டிங் வேலைகளையும் செய்யலாம். அடிப்படையில் உங்களுக்கு ஃபொண்டுகள் எப்படி மாற்றுறது, அலைன்மெண்ட் எப்படி செய்கிறது, அதை விட கொலத்தின் சைஸ், ரோயின் சைஸ், அந்த வித்துகள், ஹைட்டுகள், மற்றது என்ன ஃபார்மேட், என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட போகிறீங்க, இதுகள் எல்லாம் இங்கே இருக்குது. மற்றது கூட்டல், கழித்தல், பெருக்கல் எல்லாம் கூட்டி பார்க்குறதுக்கு, மற்றது ஷார்ட் பண்ணுறது எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம். எல்லாம் அடிப்படையாக தேவையான விடயங்கள். படங்களை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு டேபிளை கொண்டு நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணலாம். அடுத்தது படங்களுக்கு இதெல்லாம் பேஜின் லே அவுட்டை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபார்முலாஸுக்கு போனீங்களா, நான் அங்கே 1-2 ஃபார்முலா காட்டினேன். இங்கே பாருங்க, ஃபைனான்ஸில் இவ்வளவு ஃபார்முலா, ஒரு தொகை, ரைட், நிறைய ஃபார்முலாக்கள் இருக்குது, ரைட். இது அடிப்படையான ஃபார்முலாக்கள், டேட் அண்ட் டைம்ஸ் அந்த கல்குலேஷன்கள். இப்போ நிறைய ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாக்கள், மோ ஃபங்க்ஷன், engineering formulas, statistical formulas, right. அப்போ இந்த பயன்பாடு பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு தொழில் ரீதியிலையும் பலரும் பயன்படுத்துகிற ஒரு ப்ரோக்ராமாக இது இருக்குது. அக்கௌண்டிங் சார்ந்த, டெக்னிக்கல் சார்ந்த, மேத்தமேட்டிக்கல் சார்ந்த, டீச்சர்ஸ், அப்படி எல்லா ப்ரொஃபஷன்ஸுக்கும் பயன்படுற ஒரு தொழில் ரீதியாக பயன்படுற ப்ரோக்ராம். இது நீங்கள் தெரியும் என்று சொல்லல. மற்றது எல்லா ப்ரோக்ராம் மாதிரி தான். ஒரு 10-15 வீதமான கொமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எக்ஸலில் வேலை செய்யலாம் என்று கரெக்ட். உங்களுக்கு ஒரு 15 வீதம் 20 வீதம் என்றால் என்னந்திரம் 15 வீதமான அறிவோடையே நீங்கள் நிறைய வேலையை செய்யலாம். முழுக்க தெரிஞ்சுதான் இந்த எக்ஸலில் பயன்படுத்தணும் இல்லை. அது பிறகு நாளாந்தம் நீங்கள் செய்ய கூட கூட தேவை வர நீங்களாயே மற்ற படித்து கொண்டு போகலாம் தேவைக்கு தக்க மாதிரி. அப்போ ஒரு தொழில் சார்ந்த ஆள் பயன்படுத்துகிற எல்லாம் இன்னொரு தொழில் சார்ந்த ஆள் பயன்படுத்த மாட்டார். ஏன்னா கடல் போல நிறைஞ்ச அளவுக்கு இருக்குது. இப்போ இது பாருங்க, இதிலேயே நீங்கள் ஒவ்வொரு சீட்டுகளை போடுவீங்க. பிறகு ஒரு சீட்டுக்கும் அடுத்த சீட்டுக்கும் இடையில கூட நீங்கள் கால்குலேஷன்கள் செய்யலாம். இந்த சீட்டில் இருந்து சில டேட்டாவை கொண்டு அடுத்த சீட்டில் பாவிக்கலாம். அப்படி எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு நிறைய பயனுள்ள ப்ரோக்ராம். கார்டு இல்லை, கார்டான செக்ஷன்களும் இருக்குது. கூட அந்தந்த துறை சார்ந்த அறிவு இருந்தால் தான் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அடிப்படையில் உள்ள விஷயங்கள் சிம்பிளானது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட தேவைக்கு தக்க மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே எக்ஸல் ப்ரோக்ராமை இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்து பாருங்க. ஒரே ஏரியா எல்லாத்தையும் சொன்னால் அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அடிப்படையாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் செய்து பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எக்ஸல். மற்றபடி மிகவும் பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம் எக்ஸல். சரி, இது இவ்வளோ நான் எக்ஸல்ல காய்ச்சிருக்கிறேன். சரி, ஏஐ பற்றியும் கிடைக்கணும், ஏஐயும் வேணும்னு நினைக்கிறீங்க பாப்பாங்க. கொஞ்சம் இன்றைக்கும் கொஞ்சம் ஏஐ காய்ச்சிட்டு விடுவாங்க. ஓகே, அப்போ திருப்பி கூகுளுக்கு போயிட்டு
நிறைய ஏஐல வந்து நிறைய வேலைகள் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஏஐ என்று போட்டாலே உங்களுக்கு பாருங்க, இதில் வந்து ஏஐ டிரான்ஸ்லேட் என்று சொல்லி கொண்டிருக்கு. நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யலாம். ஆனால் முழுக்க முழுக்க அதிலேயே தங்க முடியாது. அதில் பிழை இருக்கும். ஒரு டூலை பயன்படுத்தலாம். ஆனால் முழுக்க முழுக்க அதில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ இதில் வந்து ஒரு இது ஒன்று இருக்கு, ஓப்பன் 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 ஐயோ ஓப்பன் எல்லாண்டு வருது. அப்போ நீங்கள் உங்களுக்கு தான் கணக்கே இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு சாரி உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் தெரியும். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படியெல்லாம் செய்யலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டும் வந்து முந்தினதை விட இப்போ வந்து அந்த அக்குரேட்டில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது முந்தினை விட. ஆனால் 100% சரியான்னு சொல்ல முடியாது. அதில் தங்கி நீங்கள் முழுக்க முழுக்க டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியாது. அதே மாதிரி நினைச்சுப்பேன். இப்போ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் செய்கிறது அந்த வேலையை ஏஐ டிரான்ஸ்லேட், அதாவது டிரான்ஸ்லேட் ஏஐன்னு போட்டிங்கன்னா பல பல ப்ரோக்ராம், பல தளங்கள் இருக்குது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஏஐ ஊடாக. அப்போ இதில் வந்து நீங்கள் பாருங்க, பவர்ஃபுல் ஏஐ டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லேட் ஏஐ, அப்படி நிறைய தளங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எந்த அட்வைஸ் என்னென்னா, முழுக்க முழுக்க இவையில் தங்கி இருக்க முடியாது. சரியான சொல்ல தருமண்டும் இல்லை. ஆனால் ஒரு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டையும் செய்து பார்க்கலாம். இவர்கிட்டையும் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். சென்னையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது சரியாக இருக்கும். உங்களோட காமன் சென்ஸ் வேணும். அப்போ அதில் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இப்போ நான் ஓப்பன் டிரான்ஸ்லேட் என்ற ஒன்றுக்கு போகிறேன். போட்டு செய்து பார்த்துக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ இப்படி ஒன்று இருக்குது. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். சரியோ, இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ரைட். அப்போ நான் இதில் உணர்ந்து போட்டுட்டேன். இப்போ போய் சப்மிட்ன்னு சொன்னால் கீழே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். அப்போ இந்த பந்தியை, இந்த போயத்தை இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். ஆனால் இதை நீங்கள் இப்படியே போய் சரியென்று முழுக்க எடுக்க முடியாது. ஒவ்வொரு வரியாக நீங்கள் பார்க்கணும். நியாயமான அளவு இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ரைட். பாருங்க, இளமை கால முயற்சிகளால் த்ரூ எஃபர்ட்ஸ் சரியாக தான் இருக்குது, ரைட். அப்போ அப்படி நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணி சில நேரங்களில் அந்த வேர்டுகளுக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்லும் போய் ஒரு டூலை நீங்கள் ஏஐயை பயன்படுத்தி டிரான்ஸ்லேஷன்கள் செய்யலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போல ஏஐக்கு போய் டிரான்ஸ்லேஷன் செய்யலாம். சரி, இப்போ உங்களுக்கு இமேஜ் ஏஐ, இமேஜ் ஜெனரேட்டர் ஏஐ, சரியா? உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று ஜெனரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் இதில் வந்து கிரியேட் அன் இமேஜ் ஃப்ரம் எ டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். நீங்கள் வந்து இப்போ கொடுக்க போகிறீங்க, a girl carrying a rose flower என்று போடும். சரியா? என்று போட்ட உடனே இப்போ உங்களுக்கு அது எவ்வளவு சரியாக இருக்கும் சரியா பார்ப்போம். சரியா? இப்போ ஒரு கேர்ள் வந்து ஒரு ஃப்ளவரை தூக்கி கொண்டு போகிறார். படம் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ தொழில்நுட்பத்தால் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு இமேஜை நீங்கள் இது வந்து ஏஐ ஜெனரேட் பண்ணி தருது. அதை நான் முதலே அடிப்படையில் சொல்லிட்டேன். உங்களை சோம்பேறியாகிறது தான் ஏஐ. அது எவ்வளவுக்கு பயன்படுத்தப்படும். அதோட வந்து ஏஐ வந்து கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த உலகத்தையே போட்டு புரட்டி அடிக்க போகிற ஒரு விடயம். அது ஏஐயை நீங்கள் பயன்படுத்தக்குள்ள ஏஐ பயன்படுத்துகிறாக்கள் ஏஐ எதிக்ஸ் என்ற விடயம் சரியான முக்கியம். ஏஐ எதிக்ஸ், உங்களை எதிக்ஸ் இருக்கு. நாங்கள் ஒரு உலகத்தில் வாழக்குள்ள
எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு அற நிறைய இருக்குது. அதுதான் இந்த எதிக்ஸ். இப்ப கடுதிக்கு தான் கூட பாவிக்கணும், களவுக்கும் கடுதிக்கும். அப்போ இந்த ஏஐ பயன்படுத்தி குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தினா இப்போ பொய்யான ஒரு தகவலை பரப்பலாம், ஈஸியாக படங்களை மாற்றி செய்யலாம். மற்றது எவ்வளோ பேர் எவ்வளோ டைம் போட்டு கிரியேட் பண்ணுற விடயங்களை ஒரு மியூசிக்கு கிரியேட் பண்ணி போட்டு போவீங்க, எல்லாத்தையும் போட்டு போட்டு அடிச்சு சர்க்குலேட் பண்ணின. இப்போ இதை எவ்வளவுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கள் என்றது எங்களோட எதிக்ஸ் முக்கியம். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியணும், ஏஐ நாங்கள் பயன்படுத்தக்குள்ள நாங்கள் எதுவுமே செய்யாமல் ஆரோ செய்த இதை வச்சுக்கொண்டு நாங்கள் உருவாக்குறோம். அப்போ அதுக்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் உரிமை கொண்டாட முடியுமா என்றால் இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒன்று ஏஐயில் செய்யவில்லை, நாங்கள் இது ஏஐயில் செய்தோம் என்று சொல்லி முழுக்க நீங்கள் ஏஐயில் செய்தால். ஆனால் ஒரு டூலை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வேறு ஒரு வேலை செய்யவில்லை, ஏஐ ஒரு உங்களுக்கு ஒரு கால்குலேட்டரை பயன்படுத்துகிற மாதிரி, எப்படி இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற டூல்ஸ்களை பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஏஐயும் ஒரு டூல்ஸாக பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ ஏஐயை பயன்படுத்தி முழுக்க ஒரு புத்தகத்தை எழுதலாமா? அது கம்ப்ளீட்டாக ஒரு எதிக்ஸுக்கு பிரயாண முடியாது. அது தாரது சரியா இல்லையா அதுவும் தெரியாது. அப்படிதான் ஏன் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறா உங்களோட சிந்தனையை உங்களோட அறிவை நீங்கள் கொண்டு வரீங்க. இது ஏஐயில் போயிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி எல்லாத்தையும் தோற்று போட்டு ஒரு புத்தகம் அடித்து போட்டு விடலாமா என்றால் அது உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்டையும் அது குறைச்சி விட்டது. அதுக்காக கிரியேட்டிவ் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி. ஆனால் இந்த உலகம் எப்படி இந்த ஏஐக்கு உட்பட போகுது என்றது ஒரு பெரிய ஒரு அச்சத்துக்குரிய முடியும். அது அனவடியாக ஏஐயில் வேலையாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஆரோ செய்கிற ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வருது. அது சரியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் பல வேலைகளை செய்யலாம். அப்போ முக்கியம் எங்களுடைய எதிக்ஸோடு நாங்கள் பயன்படுத்தணும். ஏஐ எதிக்ஸை பற்றி நாங்கள் நிறைய இழந்தோம். நானும் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி கரைப்பேன். நான் முடிஞ்சால் ஒரு வீடியோ செய்து போடுறேன். இது எல்லாருக்கும் முக்கியமானது. நாங்கள் எது ஒரு செய்யக்கூடாத வேலையோ அதை ஏஐயில் செய்யலாம் என்றக்காக செய்ய வழிபடக்கூடாது. ஆபத்தான பொய்யான வதந்திகளை பரப்புறது அப்படி பெரிய அதாவது திருட்டு வேலைகளுக்கு கூட இந்த ஏஐயை பயன்படுத்தி. அப்போ ஏஐ என்றது எதிக்ஸோட நாங்கள் பயன்படுத்தணும். ஆனால் இப்படி கணக்குகளை ஏஐயில் நீங்கள் செய்து பார்க்கலாம். ஃபண்ணுக்கு நீங்கள் செய்து பார்த்து ஒரு படத்தை எப்படி உருவாக்க. நீங்கள் இப்போ ஒரு ஹாபிக்கு ஒரு பர்த்டே கார்டில் போட போகிறீங்க, ஓகே, அதுகளெல்லாம் நீங்கள் இந்த ஜெனரேட்டரில் போய் ஒரு படத்தை போடலாம் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் போட போகிறீங்க, ஒரு பர்த்டேக்கு போட போகிறீங்க. அப்போ அது ஒரு கொமர்ஷியல் இல்லை, இல்லாட்டி இன்னொரு ஆளின் கிரியேட்டிவை நீங்கள் பழுதாக்க இல்லை. அப்படியான இடங்களில் நீங்கள் செய்யலாம். ஆனால் போடலாம். இது ஏஐ ஜெனரேட் பண்ணது என்று சொல்லி போட்டுட்டு போடலாம். இப்போ எதுக்கு பயன்படுத்தணும், என்ன செய்யலாம்? அப்போ இதில் ஏஐயில் இப்படி நிறைய நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் நானே இப்போ பெருசாக ஒரு சிலதை தான் நான் இப்போ பார்த்துருக்குறேன், பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லாத்தையும் பெருசாக நான் போடுறேன், டூலாக தான் பயன்படுத்துகிறேன். அதுக்குள்ளே முழுசாக எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் இருக்குது நிறைய சொன்னேன். உங்களுக்கு தேவையான கேள்வியை கேட்கலாம் நீங்கள். இப்போ உங்களுடைய அறிவை பெருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் எப்பயும் எப்படி ஒரு இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன் எடுக்க ஓகே அது சரிபலை என்று நீங்கள் பார்க்கணுமோ அதே மாதிரி இங்கே சரிபார்க்க வேண்டிய இது இருக்கு. இப்போ என்ன கேள்வியாக கேட்டா ரைட். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது இன்னும் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ரணில் விக்ரமசிங்காவை தான் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியுது இது எவ்வளவு தூரம். அப்போ ஒரு ஏஐ இருந்தும் இது அப் டு டேட் இல்லை. இது ஒரு உதாரணம் ரைட். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாடுன்றபடியாக உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள்
இன்னொரு நாட்டு போக்குல இது சரியோண்டு யோசிக்க வேண்டி இருக்கு. ரைட். China. புத்தகமே போடலாம் சார். இப்ப கார்டனிங்கை பற்றி புத்தகம் எழுதணும்னா அதே செய்து தரும். அதான் அது கம்ப்ளீட்டா ஒரு எதிக்ஸுக்கு போகணும். ஆனால் என்னென்றால் அது தருது, விஷயத்தை தருது. அது எவ்வளோ அப்படியே புத்தகத்தை போடுற கேள்வி இருக்குதானே. அப்போ அதை எதிக்ஸை நாங்கள் கொஞ்சமும் இல்லாட்டி இந்த இதில் வந்து எங்கே போய் முடிய போகணுங்களுக்கு அதான் அதான். இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான வழி. பிள்ளைகள் படிக்காதகள். அப்போ இதில் ஏஐக்கு நான் படிப்பிக்கிறதுக்கோ நீங்கள் படிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ ஏஐயில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்டால் அது தருது. அதை அதை நான் சொல்லித்தர வேணும் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கின்றதை நான் சும்மா சொல்கிறேன். ஆனால் இது அவ்வளவு நீங்கள் பயன்படுத்த போறீங்கன்றது உங்களுடைய அது சரியாயுமே இருக்குமென்று சொல்ல முடியாது. சரியா? சரி. அப்போ நீங்கள் ஏஐயில் கொஞ்சம் பாருங்க. இப்போ படம் ஒன்று போட்டேன். நீங்களும் படங்களை செய்து பாருங்க. மற்றது சில படங்களை அதாவது இதுக்கு நினைக்கிறேன் ஒரு போட்டோவை அதுகள் அப்படியான பண்ணுக்கு செய்யலாம். இப்போ நீங்கள் அதான் அந்த எத்திக்ஸை யோசிச்சு கொள்ளுங்க. இதால இந்த உலகத்தில் அப்படி ஒரு பார்க்கலாம். சில பேர்ட்ட தொழிலையும் நாங்கள் செய்கிற வேலை பாதிச்சிடும். அப்படியும் யோசிக்க வேண்டி கிடக்கு சில விஷயங்கள். எனக்கு என்ன இது கொஞ்சம் ஒரு வேர்ல்டு வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு இங்கிலீஷ் புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறேன்னா கேள்வி பதிலுக்கு வாரன். இந்த ரெக்கார்டை நிப்பாட்டிட்டு வாரேன்னா ரெக்கார்டே நிப்பாட்டுறேன். இன்றைக்கு கூட ரெக்கார்டிங்